ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தூப்புல் குலமணி திருவடிகளே சரணம். பாவே விழியில் ராமனும் ராமானுஜனும் ராமானுஜ தயாபாத்திரம்ங்கிற தலைப்பில் இன்றைக்கு 4வது பாசுரம். இந்த பாசுரத்தில் 2 திருநாமங்களை பாடுறா ஆண்டாள். ஆழிமழை கண்ணா அப்படின்னு ஒரு திருநாமம், பத்மநாபன் அப்படிங்கிற மற்றொரு திருநாமம். பாசுர அனுசந்தானத்திற்கு பின் திருநாம விளக்கங்களை நாம் அனுபவிக்கலாம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவே, ஆழியுள் புக்க முகந்து கொடார் தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மேலெழுத்து, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மென்னீரோடம் பொறி போல் நின்றிருந்து, தாழாதே சார்ந்த முதைத்த சரவணை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆழிமழை கண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் போன்றவன் அப்படின்னு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், கண்ணன்னாலே நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாக திறமை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ஊழி காலத்தில் கண்ணனோட அழக ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னு வர்ணிக்கிறா ஆண்டாள். முதல்வன் அப்படின்னா இந்த உலகுக்கு முதல் தனி வித்தாக இருப்பவன் அவன். ஊழி காலத்தில் கண்ணன் எப்படி இருப்பான் தெரியுமா? கருத்து இருப்பான். எப்பவுமே அவன் கருப்பு தான், ஆனால் ஊழி காலத்தில் ரொம்ப கருத்து இருப்பானான். ஊழி காலத்தில் அடிஷனல் கருப்பு ஜாஸ்தியாக இருக்குமா. தன்னோட வயத்துக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் காப்பாற்றுறான் இல்லையா, ஞாலம் 7 உண்டவன் இல்லையா அவன், அதனால அவ்வளவு கருப்பாக இருப்பானான். அந்த சமயம் எல்லா ஜீவாத்மாவும் அவனுடைய வயத்துக்குள்ளே ஒரு ஜடம் மாதிரி ஞானம் விரிவடையாமல் இருக்குமா. ஞானமே இருக்காது, நம்ம எல்லாரும் அவனுடைய வயத்துக்குள்ளே இருப்போம், ஒரு ஜடப்பொருள் மாதிரி இருப்போம். இப்படி இந்த ஜீவர்கள் இருந்தால் எப்படி முக்தி அடைவார்கள்னு நினச்சிப்பானாவும். ஆனால் ஜீவர்கள் அவனோட வயத்துக்குள்ளே தானே இருக்கா, ஏன் முக்தி அடையணும்? அங்கேயே இருக்கலாமே அப்படின்னா அவனுடைய வயத்துக்குள்ளே இருந்தால் முக்தி கிடைக்காது. பகவானை அனுபவிச்சுண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணாதானே முக்தி. அறிவு விரிவடைந்த நிலைதானே முக்தி. முக்தி அடைய வழி எது அப்படின்னா சரணாகதியோ பக்தி யோகமோ பண்ணணும். அதை பண்ணணும் அப்படின்னா இந்த ஜீவர்களுக்கு ஒரு சரீரம் வேணும், ஞானம் வேணும், வழிகாட்ட சாஸ்திரங்கள் வேணும், அதை உபதேசிக்க ஆச்சாரியர்கள் வேணும், கர்ண கலேபரங்கள் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்தாதான் இதெல்லாம் அவளால் பண்ண முடியும். அதனால நம்ம இவாளை படைக்கலாம் அப்படின்னு அவன் திருவுள்ளம் கொண்டான். அந்த ஊழி முதல்வன் திருவுள்ளம் கொண்டான். அதற்கு முதல் படியாக பத்மநாபனா ஆயிட்டானான். பத்மம் அப்படின்னா தாமரை, நாபி அப்படின்னா உந்தி. அந்த வயிற்றில் தாமரையை உண்டாக்கி நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு ஆழ்வாரும் சொல்கிறார். நான்முகன் யார்? பிரம்மா. முதல்ல பிரம்மாவை படைத்தான். இவர் மூலமாக மற்ற ஜீவராசிகளை படைக்கும்படி பண்ணிட்டான் பகவான். ஜீவாத்மாக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, அவ முக்தி அடைஞ்சுடுவான்னு சந்தோஷப்பட்டானா பகவான். இப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டா கருத்து போயிடுவா. அதனால தான் ஆண்டாள் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, கருத்து இருக்கு அப்படிங்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தேவகியோட பயத்தில் இருக்கிற போதும் கருத்த நிறத்தில் இருந்தானாம். அவனோட அந்த காந்தி, அந்த அந்த லஸ்டர், அந்த ஒளி எப்படின்னா தேவகியோட உள்ளேயும் வெளியிலையும் பரவிடுத்தான் அந்த பிரகாசம். அதனால அவள் ரொம்ப கருத்து இருந்தா அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் கண்ணனுடைய சிரசில் வெளுத்த காம்புடைய மயில் தோகை இருந்ததுனால அதன் அடையாளமாக தேவகியுடைய மேல்பாக வயிற்றில் ஒரு வெள்ளை ரேகை தெரிஞ்சுது. அதை
மயூர பிஞ்ச அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். அப்போது கண்ணனோட திருமேனி மேகத்தை ஒத்த கருத்த நிறம்னு தெரியறது இல்லையா? கார்முகில் வண்ணன் அப்படின்னு ஆழ்வார் கூட அவனை வர்ணிக்கிறார். இப்போது ராமனும் கார்முகில் வண்ணன், கண்ணன் கார்முகில் வண்ணன்னு பார்த்தோம். ராமனும் கார்முகில் வண்ணன் அப்படிங்கிறார் கம்பர் ஒரு இடத்துல. எந்த இடம் அப்படின்னா, லக்ஷ்மணர்கிட்ட மூக்கருப்பட்ட சூர்பனகை புலம்பிண்டே வந்தாளாம். அந்த சமயம் அவள் கருத்த மேகங்கள் எல்லாம் பார்த்தாளாம். பார்த்த உடனே அவளுக்கு ராமன் அப்படின்னு நினச்சி, அவன் ராமன் மாதிரி தெரிஞ்சானான் கருத்த மேகம். உடனே அவனை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாளாம் அந்த மூக்கருப்பட்ட சூர்பனகை. அதை கம்பன் சொல்கிறார் ஒரு பாசுரத்தில். ஆக கொங்கையின் ஐயன் என்று அஞ்சன மேகத்தை தழுவும் அவை வெந்தன போகக் கண்டு புலம்பும் அப்புண்மையால் மோகத்துக்கு ஒரு முடிவும் உண்டோ அப்படிங்கிறார் கம்பன். அஞ்சன மேகத்தை போய் தழுவணும்னு பார்த்தாளாம், ஆனால் தழுவ முடியல. அது வெந்தன அந்த மேகம் போயிட்டே இருந்துதான், அதை பார்த்து புலம்பினா அப்படிங்கிறார். அவளுடைய மோகத்துக்கு முடிவே இல்லை அப்படின்னு வர்ணிக்கிறார் கம்பன். இன்னொரு பாசுரத்தில் ராமனுடைய அழகுக்கு என்ன உவமை சொல்கிறது அப்படின்னே எனக்கு தெரியலையே அப்படிங்கிறார் கம்பன். அந்த பாசுரம் பாருங்கோ. வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி ஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி ஜோதியில் மறைய, அந்த கதிரவன் மறைஞ்சுட்டான். அப்போது ராமன் போயின்னு இருக்கான் காட்டுக்கு. யாரோட? பொய்யோ எனும் இடையாளோடு. அந்த இடையாளுக்கு சீதா பிராட்டிக்கு இடையே இல்லை, சிறுத்த இடை. அந்த மருங்குல் சின்னதாக இருக்கான். இடையாளோடும் இளையானோடும், இளையான்னா லக்ஷ்மணர், அவரோட போனான். அப்படி போகிற போது பார்த்தா அவனுடைய அழகை சொல்கிற. மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ அப்படிங்கிற ராமரோட அழகுக்கு உவமை சொல்ல பார்க்கிறார். மை அப்படின்னு இவனுடைய அழகை சொல்லலாமா அப்படின்னா, ஏன்னா இவன் கருப்பாக இருக்கானே மை போல அப்படின்னு சொல்லலாமான்னு பார்த்தா, அந்த மையில் ஒரு ஷைனிங் பளபளப்பே இல்லை. அப்போது ராமனும் பளபளன்னு கருப்பாக இருக்கான், அதனால் மையை சொல்ல முடியாது. சரி, ஷைனிங்காக இருக்கானே அதனால் மரகதக்கல்லை சொல்லலாமா அப்படின்னா, மரகதமோ அப்படிங்கிற. ஏன்னா மரகதம் பளபளன்னு இருக்கு இல்லையா, மரகதமோ அப்படின்னர். ஆனால் அதுவும் சொல்ல முடியல. ஏன்னா மரகதம் இவன் குளிர்ச்சியாக இருக்கான், மரகதம் குளிர்ச்சியாக இல்லை. அதனால அப்போது மரகதத்தையும் சொல்ல முடியல. அப்போது குளிர்ந்த கடல் நீரை சொல்லலாமா அப்படின்னு பார்த்தான். மறிகடலோ அப்படின்னு சொன்னார். சொல்லலாம், மறிகடல்னு சொல்லலாம், குளிர்ச்சியாக இருக்குது. ஆனால் அந்த கடல் நீர் உப்பு கரிக்கிறதே. சரி, துளி கூட உப்பே இல்லாத மழை முகில் கார்மேகத்தை சொல்லலாமா? மழை முகிலோ அதை சொல்லலாமா அப்படின்னு பார்க்குற. சொல்லலாம், ஆனால் அந்த மேகம் மழை பொழிஞ்சுடுத்து அப்படின்னா வெளுத்து போயிடுமே. ராமர் எவ்வளவு கருணை மழை பொழிஞ்சாலும் அப்படியே கருப்பானா இருப்பார். அப்போ இதெல்லாம் சொல்ல முடியாதே. மையின்னு சொல்ல முடியாது, மரகதம்னு சொல்ல முடியாது, மறிகடல்னு சொல்ல முடியாது, மழை முகில்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன தான் சொல்கிறது? மையின்னா செமி சாலிட் ஸ்டேட், மரகதம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டு, மறிகடல்னா லிக்விட் ஸ்டேட்டு, மழை முகில்னா கேஸ் ஸ்டேட். இப்படி எதையுமே சொல்ல முடியலையே, நான் எதை சொல்லுவேன்? அவர் பார்த்தார், ஐயோ அப்படின்னு விட்டார். இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான், ஐயோ அப்படின்னு விட்டார். இப்படி அமங்கலமாக ஐயோன்னு சொல்லலாமா? இது அமங்கல ஐயோ இல்லை. இனி என்கிட்ட வேற வார்த்தையே இல்லை, அதனால ஐயோ இனி என்ன வார்த்தை சொல்கிறது இந்த அழகுக்கு, அதனால ஐயோன்னு போட்டுட்டாராம். கம்பன் சொன்ன மாதிரியே ஆழ்வாரும் சொல்கிறார். யார்? திருப்பானாழ்வாரும் சொல்கிறார். இதே தான் திருப்பானாழ்வாரை பார்த்து தான் கம்பனே அந்த ஐயோ போட்டிருக்காராம். திருப்பானாழ்வார் ரங்கநாதரை பார்த்து சொல்கிறார்,
நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. இன்னொரு இடத்துல சொல்கிறார், செய்யவாய் ஐயோ என் சிந்தை கவர்ந்ததுவே அப்படின்னு அவர் சொல்கிற. அதை பார்த்து இவரும் ஐயோ அப்படின்னு விட்டார். ஊழி முதல்வனினுடைய கருத்த திருமேனியை நம்மளாம் பார்த்ததே கிடையாது. ஆனால் ஆண்டாள் அவனுடைய தர்மபத்தினியாச்சே, அதனால்தான் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அப்படின்னு ஆண்டாள் பாடினான். அந்த நீலமேக ஷியாமளனான அவனுடைய உடலில் ஆண்டாள் எப்படி இருக்காளாம், மின்னல் போல இருக்கா அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. நீலதோயத மத்தியஸ்தே வித்யுல்லேப உபாஸ்வரக அப்படிங்கிறது உபனிஷத். அதாவது அந்த நீலமேக ஷியாமளமான அவனுடைய உடலில் இவள் மின்னல் மாதிரி, வித்யுல்லேப உபாஸ்வரக மின்னல் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறது. ராமனுடைய வடிவழக பார்த்தோம். அவன்தான் யார்? பாழியந்தோளுடைய பத்மநாபன். பாழியம் தோள் அப்படின்னா விசாலமான வலிமை மிக்க அழகிய தோள் உடையவன் ராமன். அத்தனை பேருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய தோள் வலிமை உடையவன் ராமன் அப்படின்னு வால்மீகியும் சொல்கிறார் ஸ்லோகத்தில். அந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. பகூச்சாயாம் அவஷ்டப்தோ யஸ்ய லோகோ மகாத்மனக அப்படிங்கிறார் வால்மீகி ராமாயணத்தில். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை எப்படி வியாக்கியானம் பண்ணுறாருன்னா, ராமன் கையை நீட்டினா சர்வமும் அந்த கைக்குள்ள அடக்கம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார். நாச்சியார் திருமொழியில் நம்ம ஆண்டாளும் உபய விபூதி மொத்தமும் ராமனுடைய கைக்குள்ள அடக்கம்னு பாடுறார். நாச்சியார் திருமொழி பாசுரத்தை பாருங்கோ. பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண் உலகும் ஆங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் அப்படின்னு அவளும் பாடுறார். ராமருடைய தோள் அழகில் மிதிலை தேசத்தில் இருக்கிற பெண்கள்லாம் மயங்கிட்டா அப்படிங்கிறார் கம்பன். தோள் கண்டார் தோளே கண்டார் தொடு கமல் கமலம் அன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அகுதே. இப்பேற்பட்ட பாழியந்தோளுடைய ராமன் திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாபனா சேவை சாதிக்கிறான் அப்படின்னு முடிச்சுட்டார். நாபிக் கமலமாகிய தொட்டில் பிரம்மாவோட சயனிச்சுண்டு கொப்பூழில் எழுகமல பூவழகர்னு பத்மநாபனா ஜகத்காரண பூதனா எல்லாரோடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கான். அதனால பாவை நோன்பையும் எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் முடித்து கொடுத்துடுவான். அதனால தன்னுடைய பிரார்த்தனையை என்ன பண்ணுறா, ஆழிமழை கண்ணன் பத்மநாபன்கிற இந்த 2 திருநாமங்களை இட்டு சமர்ப்பிக்கிறா ஆண்டாள் இந்த 4வது பாசுரத்தில். இனி சுவாபதேசமாக ராமானுஜ தயாபாத்திரமாக இருக்கக்கூடிய சுவாமி வேதாந்த தேசிகரை இந்த பாசுரத்தில் நாம் அனுபவிக்கலாம். ஆச்சாரியரான சுவாமி தேசிகன் அனுகிரகத்தை ஒரு சிஷ்யன் பிரார்த்திப்பதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம். ஆழிமழை கண்ணா, சர்வதந்திர சுதந்திரரே. அவர் சர்வதந்திர சுதந்திரர், எல்லாத்துலேயும் எட்டிக்காரர். ஞான வைராக்கிய காருண்ய கல்யாண குணக்கடலே அப்படின்னு அழைப்பார்கள் அவரை. அடியோங்களுக்கு மேகம் மழையை வர்ஷிப்பது போல சம்ஸ்கிருத வேதம், ஆழ்வார்களின் பாசுரங்களான தமிழ் வேதம், இவைகளோட அர்த்தங்களை வர்ஷிக்க பிரார்த்திக்கின்றோம் அப்படின்னு ஒரு சிஷ்யன் தேசிகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான். சுவாமி தேசிகன் காலட்சேபம் சாதிக்கிற போது, அதுவும் ஆழ்வார் பாசுரங்களோட வியாக்கியானங்களை சொல்கிற போது இவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் தார தாரையாக வழியுமா. எந்த பாசுரத்தில் அப்படின்னா, மற்றொரு கடைவெண்ணை களவினில் உரலிடை அப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே அப்படின்னு இந்த பாசுரத்தை வியாக்கியானம் பண்ணுற போது கண்ணனுடைய எளிமையை நினச்சி ஆழ்வார், நம்மாழ்வார் மோகிச்சு 6 மாதம் உட்காண்டிருந்தார். எவ்வளவு எளிமையானவன், உரலோட கட்டி போட்ட உடனே கூட அதை அவுத்துண்டு வராமல் எளிமையாக உட்காண்டிருந்தானேன்னு ஆழ்வார் இதை மோகிச்சு 6 மாதம் இருந்த மாதிரி அதை சொல்லி ஆழ்வார் இந்த மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் கண்ணீர் பெருக்குவாராம். இந்த கண்ணீர் ஜலத்தை தான் ஆழிமழை கண்ணா
அப்படிங்கிறார்கள் சிஷ்யர்கள்லாம். ஒன்று நீ கைக்கரவேல், ஒளிவு மறைவு இல்லாமல் ஒவ்வொரு ஸ்ரீசுக்திகளின் விஷயத்திலையும் இது போரும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம எங்களையும் ஞானபூர்த்தி உள்ளவர்களாக உங்களோட திறமையினால் எங்களை நீங்கள் உயர்த்தணும். இதுதான் ஒவ்வொரு ஆச்சாரியர்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய உயர்ந்த குணம். இது போருமே, இந்த சிஷ்யனுக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்தா போருமேனே நினைக்க மாட்டாளாம், எல்லாத்தையும் வர்ஷிப்பாளாம் அந்த மாதிரி இருக்கிற குணம்தான் ஒரு ஆச்சாரிய குணம். சுவாமிகளோட இந்த குணத்தினால பல சிஷ்யர்கள் ஞானப்பிரகாசம் அடைஞ்சிருக்கா. யார் யார்? பல கிரந்தங்களை வேற ஏற்றியிருக்கா. யாருன்னா இவருடைய குமாரர் நயனவரதாச்சாரியார் பிள்ளை அந்தாதி அப்படிங்கிற பிரபந்தத்தை ஏற்றியிருக்க, ரொம்ப ஃபேமஸ் பிள்ளை அந்தாதி. அப்புறம் வேதாந்த தேசிக நூற்றந்தாதிய கந்தாடை மன்னப்பங்கார் அப்படிங்கிற சுவாமி ஏற்றியிருக்கார், அவருடைய சிஷ்யர். பிரம்மதந்திர சுதந்திர ஜீயருங்கிற சிஷ்யர் சந்நியாசி. இவர் சுவாமி சாதித்த சர்வ அர்த்தங்களையும் கிரகித்து விசேஷ ஞானமுடையவராக இருந்தார். இவரை சம்பிரதாய பிரவச்சனம் செய்யும்படி சுவாமியே நியமிச்சுட்டாராம். இப்படி ஒவ்வொரு சிஷ்யர்களுக்கும் தன்னுடைய அத்தனை கிரந்தத்தினுடைய அர்த்தங்களெல்லாம் வருஷித்து அவளே கிரந்தம் சாதிக்கும்படி பண்ணிட்டார் சுவாமி வேதாந்த தேசிகன். அதனால தான் இவரை ஒன்று நீ கைக்கரவேல் அப்படின்னு இவரை அழைக்கிறார்கள். ஆழியுள் புக்கு, சிஷ்யாலாம் சமுத்திரத்தில் மூழ்குவா. எந்த சமுத்திரத்தில் மூழ்குவா அப்படின்னா வேதங்கிற பார்க்கடல்ங்கிற அந்த சமுத்திரத்தில் மூழ்குவாளாம். முகர்ந்து கொடு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேத அர்த்தங்களை சிஷ்யர்கள் அனுபவிக்கும்படி எடுத்து கொடுப்பாராம். ஆர்த்து ஏறி, ஆர்த்துனா சப்தம், கவிதார்க்கிக சிம்மமான இவர் சிம்மநாதக அப்படின்னு கர்ஜித்து ஆச்சாரிய சிம்மாசனத்தில் உட்காண்டிருப்பாராம். அமர்ந்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, நாராயணனுடைய திருமேனி போல கார்மேனி உடையவர் நம் சுவாமி வேதாந்த தேசிகன். கார்மேனி அப்படின்னா கருப்பு இல்லை, நல்ல வெளுப்பு. அவர் கருணையில் கருப்பு குணம் உள்ளவர், கருணை உடையவர். கருணையோட சிஷ்யர்களுக்கு உபதேசிப்பார். பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி, மின்னல் போல இவரை பார்த்தா தேஜஸ்வியாக இருப்பார். நீங்கள் நம்ம யூடியூப்பில் அவருடைய படம் போடுறோம் இல்லையா, அந்த தேசிகரோட படத்தை பாருங்கோ, அப்படியே மின்னல் மாதிரி தேஜஸ்வி, அவரை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். சிறுத்த இடை அவருக்கு, கட்டு குடுமி, கருணை பொழியக்கூடிய விழிகள், சுதர்சன ஆழ்வானைப் போல தேஜஸோடு இருக்கக்கூடியவர் நம் சுவாமி. ஒரு தடவை திருப்புட்குழிங்கிற இடத்துலேருந்து சில கிராமவாசிகள்லாம் சுவாமி கிட்ட வந்து சொல்கிறார், பெரிய அம்மைங்கிற நோய், அதாவது ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை, அந்த நோய் எங்கள் கிராமம் முழுக்க பரவிடுத்தோ, எங்களை காப்பாற்றுங்கோ சுவாமி, எல்லாரும் அந்த அம்மை நோயில் கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து சுவாமி கிட்ட வந்து சொன்னாவா. அந்த சமயம் நம் சுவாமி சக்கரத்தாழ்வாரை குறித்து பாடுறார். அஷ்டகம் சுதர்ஷனாஷ்டகம் பாடுறார். அது 8 ஸ்லோகம். அதில் முதல் ஸ்லோகத்தை பாருங்கோ. பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனிபயஸ்தான தாரண சகலவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்சன நிகம சத்தர்ம தர்சன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன இப்படின்னு அஷ்டகம் பாடினர். அவள்லாம் அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்குள்ளே வலி கொஞ்சம் குறைஞ்சி போயிடுதான் எல்லாருக்கும். தேஜஸ்வியான இவர்கிட்ட கெட்ட பிரகிருதிகள்லாம் நெருங்கவே முடியாது. தன்னோட வாக்கினால் பிரகாசிக்கக்கூடியவர் இவர். ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் அத்வைதிகள்லாம் அப்ஜெக்ட் பண்ணுறா. என்ன அப்ஜெக்ட் பண்ணுறா? சம்ஸ்கிருத வேதத்தை ஸ்ரீரங்கம் கோவிலில் சேவிக்கலாம், கண்ட கண்ட ஜாதியைச் சேர்ந்த ஆழ்வார்கள் அவளுடைய பர்த்தே என்னன்னு தெரியாது, தமிழில் வேற இருக்குது, அதை எப்படி நீங்கள் கோவிலில் சேவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். தமிழ் வேதத்தை சேவிக்கக்கூடாது அப்படின்னு விட்டார். அதனால் அவள் அத்தியன உற்சவம்னு ஒன்று நடந்ததே, அதை நிறுத்திடுங்கோ, ஒன்லி எதை மாத்திரம் சொல்லணும், சன்ஸ்கிருத் ஸ்லோகத்தை மட்டும், வேதத்தை மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறா அந்த அவள்லாம் அத்வைதக்காரெல்லாம்.
உங்களுடைய ராமானுஜ சித்தாந்தமே தப்பு அப்படின்னு அவள்லாம் வாதம் பண்ணினா ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் உடனே தேசிகருக்கு ஒரு ஸ்ரீமுகம் எழுதி அனுப்பிச்சுட்டா. ஸ்ரீமுகம்னா லெட்டர் எழுதி அனுப்புகிறா. என்ன லெட்டர் பாருங்கோ. ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதஸ்ய விஸ்வக்சேனஸ்ய சாசனம் தத் பக்த பக்தானாம் ஷிரோ பூஷணாது கதம். நாங்கள் கூப்பிடுறோம்னு நினைக்காத தேசிகா, ரங்கநாதரும் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதஸ்ய ரங்கநாதரும் விஸ்வக்சேனஸ்ய விஸ்வக்சேனரும் உன்னை கூப்பிடுறார்கள், உடனே நீ கிளம்பி வா அப்படின்னு அவர் லெட்டர் எழுதி அனுப்பிச்சுட்டா. இவர் போன ஸ்ரீரங்கத்துக்கு 7 நாட்கள் அவளோட வாதம் பண்ணினர். பேச்சொன்றுக்கு சததூஷணியை பேசிய தேசிகனாய் அப்படின்னு 66 தூஷணங்களை எடுத்து சொன்னார் இவர். சததூஷணின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதில் 66 தூஷணங்களை எடுத்து சொன்னார் அவளுக்கு. அவள்கிட்ட சொல்கிற தமிழ் பிரபந்தம்னு குறைவாக நீங்கள்லாம் சொல்கிறீங்களே, வைகுண்டத்திலேயே தமிழ் பல்லாண்டு சேவிக்கிறா அப்படின்னு எங்கள் ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கா. த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் வைகுண்டம் இஸ் என்ன தெரியுமா? தமிழ் அப்படின்னு. எங்கள் ஆழ்வார் சாதித்த திருவாய்மொழி ஒவ்வொன்றும் உபனிஷத் வாக்கியம். அது திரமிடோபனிஷத். அந்த திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்னு ஒரு பெரிய மாலையாக தேசிகன் அதை கட்டிட்டார். அந்தியர்னு சொல்லப்படுற திருப்பானாழ்வார் எந்த ஜாதனும் தெரியாது, அவரை கோவிலுக்குள்ளேயே விடமாட்டேன்னு சொன்னா இல்லையா அந்த காலத்திலேயே. அவர் அந்தியர். அந்த திருப்பானாழ்வாரோட பாசுரத்தை இவர் எடுத்து, என்ன பாசுரம்? அமலநாதிபிரான் அப்படிங்கிற அந்த பாசுரத்தை எடுத்து அவர் பாடின அந்த பிரபந்தத்துக்கு இவர் வியாக்கியானம் பண்ணார். அந்தணர் அந்தியர்னு யாருமே பெருமாள் முன்னாடி சமம்தான், எல்லாரும் ஒன்று. இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கணும். இப்படி அவளோட வாதம் பண்ணி ஜெயிச்சுட்டார் நம் சுவாமி தேசிகன். அப்போ சுதர்சன ஆழி போல் மின்னக்கூடியவர் நம் சுவாமி தேசிகன்னு தெரியுது. வலம்புரி போல் நின்று அதிர்ந்து ஞானவயம்னு சொல்வா சங்கத்தை. ஞானத்தை தரக்கூடியது இவருடைய ஸ்ரீ சுக்திகள்லாம். அடுத்தது சாருங்கம் உதைத்த சரமழை போல், ராமருடைய பில்லிலேந்து வரக்கூடிய சரம் போல இவருடைய உபதேச மொழிகள், இவருடைய கிரந்த அர்த்தங்கள் சிஷ்யர்களுடைய புந்தியில் புகுந்து காமக்ரோதமாகிய துர்க்குணங்களை அழிச்சிடும். வாழ உலகினில் பெய்திடாய், நல்ல ஞானத்தை பெற்று வைகுண்ட வாழ்ச்சி கிடைக்கும்படி தேவரீர் எங்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணணும்னு ஒரு சிஷ்யன் கேட்குறான். நாங்களும் அஞ்ஞானிகளான நாங்களும் தேவரீருடைய அனுகிரகத்தினால மார்கழி நீராட மகிழ்ந்து மதுரகவிகள் காட்டியது போல. மதுரகவிகள் என்ன காட்டினர்? தேவுமத்து அறியேன் குருகூர் நம்பி, அவரை தான் எனக்கு தெரியும், தெய்வமே எனக்கு நம்மாழ்வார் தான் சொன்னார். அதனால மதுரகவிகள் காட்டியது போல ஆச்சாரிய நிஷ்டையே சிரேஷ்டம்னு உணர்ந்து ஸ்நானம் தொடங்கி நித்திய கருமானுஷ்டானங்களை நாங்கள் செய்யணும். அது கண்டு தேவரீர் அடியோங்களை குளிர கடாட்சித்து மகிழணும்னு சிஷ்யர்கள்லாம் ஆச்சாரியரான தேசிகரை பிரார்த்திப்பதாக அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம். இந்த பாசுரத்தை தேசிகருக்கு சமர்ப்பித்து மங்களம் பாடி அமைகிறேன். தூப்புல் குலமணி திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.